ஓம் பிரக்ஞா பிரம்மவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. பிரக்ஞாஹீனம் ஷரீரம் ஹி சுகதுக்காதிகம் நஹி வேத்தி யஸ்மாத் ததோ பிரம்ம பிரக்ஞா வேதாந்த பாஸ்கரः. अद्य दिनाङ्कः जून् मासे द्वितीयदिनः. अद्य दिनस्य विषयः प्रज्ञाहीनः शव एव केवलम्. கௌஷிதகி பிராமணோபனிஷத் என்ற உபனிஷதில் இடம்பெறுகின்ற 3-7வது மந்திரத்தில் நஹி பிரக்ஞாபேதம் ஷரீரம் சுகதுக்கம் கிஞ்சன பிரக்ஞாபயேத் என்ற இந்த மந்திரம் பிரக்ஞை, உடம்பில் இருக்கக்கூடிய பிரக்ஞையை கொண்டு நம்மளுடைய ஆத்ம தத்துவத்தை விளக்கும் வண்ணமாக இருக்கிறது. அஸ்மின் ஷரீரே அநேகே வியாபாராக சததம் பவந்தி. அல்பம் அன்னம் கிஞ்சித் ஜலம் ச தத்தம் சேத் ஏதத் ஷரீரம் ஸ்வயமேவ சகலானி கர்மாணி கரோதி. நம்மளுடைய சரீரமானது பலவிதமான வியாபாரங்களுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. கொஞ்சம் அன்னமும் கொஞ்சம் தண்ணீரும் கொடுத்தால் அது நிறைய விதமான கர்மத்தில் ஈடுபட்ட வண்ணம் இருக்கும். அஸ்மின் ஷரீரே நேத்ரே பஷ்யதः, ஸ்ரோத்ரே ஸ்ருணுதः, மனசி சுகதுக்கானுபவோ பவதி. இதம் கதம் சாத்தியம்? கொஞ்சம் சாதமும் தண்ணியும் கொடுத்துட்டா கண்கள் பார்க்கிறது, காதுகள் கேட்கிறது, மனசு சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்தபடி இருக்கிறது. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகிறது? ஷரீராதீனி சர்வாண்யபி ஜடனிகளு. ஷரீரம் எல்லாமே ஜடமாச்சே. இதி சேத் அயம் மந்திரஹா பிரதிவச்சனம் ததாதி. அவ்வாறு யாருக்கு சிந்தனை தோன்றுகிறதோ அவர்களுக்கு இந்த மந்திரமானது ஒரு நல்ல பதிலாக அமைகிறது. சர்வேப்யேதே வியாபாராக பிரஜான நிமித்தாக. பிரக்ஞா நாம சின்மாத்திர ஸ்வரூபா ஆத்மைவ. உடம்பினுடைய எல்லா வியாபாரமும் பிரக்ஞை நிமித்தமாகத்தான் நடக்கிறது. பிரக்ஞை இருப்பதால் தான் நடக்கிறது. பிரக்ஞா என்றால் அது சைத்தன்ய ரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மா சுயம். அச்சேதனஸ்யாபி மனசா சுகதுக்கானுபவ சக்தி பிரக்ஞா நிமித்தைவ. அச்சேதனமாக இருக்கக்கூடிய உடம்பு மனசு பிரக்ஞை இருப்பதனால் தான் சேதனமாக செயல்படுகிறது. பிரக்ஞா சம்பந்தா விச்சின்னச்சேத் இதம் ஷரீரம் ஷவ ஏவ பவதி. அந்த பிரக்ஞா சம்பந்தம் இந்த சரீரத்துக்கு இல்லை என்றால் இந்த சரீரத்துக்கு நாம் கொடுக்கின்ற பெயர் ஷவம். பிரக்ஞா ஏவ தேக சக்தி. பிரக்ஞா நாம சுத்த நிருபாதிக சைதன்ய சக்தி. பிரக்ஞாதான் இந்த தேகத்தினுடைய சக்தியாக விளங்குகிறது. பிரக்ஞை தான் இந்த பிரக்ஞா என்பது உபாதியே அற்ற உருவமற்ற சைதன்ய ஸ்வரூபமாக இருக்கிறது. ஆத்மன ஏவ பிரக்ஞா இது நாமாந்தரம். உண்மையில் பார்த்தோமேயானால் ஆத்மா நான் என்ற சொல்லுக்கு மறுச்சொல்லுதான் பிரக்ஞை. சூரியஸ்ய பிரகாஷவத் ஆத்மனஹா ஸ்வரூபபூதயா பிரக்ஞையா சர்வே வியாபாராக சர்வாணி காரியாணி ச பவந்தி. எப்படி சூரிய பிரகாசத்தில் அனைத்தும் இயங்குகிறதோ அதேபோல் பிரக்ஞையில் இந்த சரீரம் அனைத்து விதமான கர்மங்களுக்கும் உட்பட்டு இயங்குகிறது. பிரக்ஞா ஏவ பிரம்ம பரமேவ பிரம்ம பிரக்ஞா ரூபேன அவபாசதே. பிரக்ஞை என்ற வார்த்தைக்கு பிரம்மம் என்றே பொருள். அந்த பரபிரம்மத்தினுடைய பிரக்ஞா ரூபத்தில் தான், அந்த பரபிரம்மே தான் நம்முள் பிரக்ஞையின் ரூபமாக வெளிப்படுகிறது. ஓம் பிரக்ஞா பிரம்மவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.